பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எக்ஸசைஸ் 3.3 தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ நம்ம செகண்ட் கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் ஈச் பேர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a² + 4a - 12, a² - 5a + 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஜிசிடி அப்படின்னா இதனுடைய ஜிசிடி வேல்யூ பார்த்திங்கன்னா a - 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நமக்கு போன ஃபஸ்ட்டு சம்லேயே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, f(x) × g(x) = LCM × GCD அப்படின்னு பார்த்தோம். ஸோ f(x)ஓட வேல்யூ g(x)ஓட வேல்யூ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் GCD அண்ட் LCM ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுற வேல்யூ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு GCDக்கு வேல்யூ தெரியும். f(x) and g(x)ஓட வேல்யூ கொடுத்துருக்க ரெண்டு வேல்யூ தான் நமக்கு f(x), g(x). ஸோ அதுவுமே நமக்கு தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? நம்ம இந்த இடத்துல LCM மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் இந்த GCDயை மட்டும் இந்த சைடு நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும். அப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்க GCD இந்த சைடு வந்தால் டிவைடில் வரும். அப்போது LCM LCM கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இதுதான் ஃபார்முலா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா f(x)க்கு பதிலாக நம்ம இந்த வேல்யூ இதுதான் f(x) கொடுத்துருக்க f(x) அப்படின்னு பார்த்தீங்கன்னா a² + 4a - 12 இதுதான் f(x). g(x) அப்படின்னு பார்த்தீங்கன்னா a² - 5a + 6 இதுதான் நமக்கு g(x). ஸோ நமக்கு GCDயோட வேல்யூ பார்த்திங்கன்னா a - 2. ஸோ இதை நம்ம ஃபேக்டரைஸாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு ஸோ அதை நம்ம அப்படியே அப்ளை பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம ஃபேக்டரைஸ் எடுக்கும்போது -12 அப்படின்னு எடுக்கும். இப்போ -12 பிரிக்கிறதுக்கு என்ன நம்பர் போட்டால் நம்ம -12 பிரிப்போம்னா 6 2s போட்டிருக்கோம். ஸோ இங்கே மைனஸ் கொடுத்திங்கன்னா ஆட் பண்ணால் +4 கிடைக்கிது, மல்டிப்ளை பண்ணால் -12 கிடைக்கிது. ஸோ அப்போ a + 6 a - 2 இதுதான் இதனுடைய ஃபேக்டரைஸ் பண்ண ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் அடுத்தது a² - 5a + 6. ஸோ இதுக்கு நம்ம பிரிக்கலாம். ஸோ 6 பிரிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? 6 1s எடுத்துக்கலாம். மைனஸ் இங்கே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே -6 வராது, ஆனால் இங்கே -5 மட்டும் வரும். ஸோ அப்போ நம்ம வேறு நம்பர் எடுத்துக்கலாம். 3 2s எடுத்தோன்னா ரெண்டு பக்கம் மைனஸ் போட்டோம்னா +6 வரும். அதே சமயம் ஆட் பண்ணோன்னா நமக்கு -5ம் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ a - 3 a - 2 இதுதான் இதனுடைய ஃபேக்டர். ஸோ இப்போ f(x) g(x)க்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஃபேக்டரைஸ் வேல்யூவை எழுதிக்கலாம். ஸோ இப்போ f(x)க்கு பதிலாக இதையும் g(x)க்கு பதிலாக இதையும் எழுதலாம். ஸோ f(x) என்னது a + 6 a - 2, g(x) என்னது நமக்கு a - 3 a - 2. ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை யூஸ் பண்ணாமே விட்டுடலாம், நமக்கு பிரச்சனை இல்லை. GCD வேல்யூ a - 2. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே a - 2 இருக்குது. இந்த ஒரு a - 2ம் ஒரு a - 2ம் கேன்சல். ஸோ எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது மேலே இருக்க வேல்யூஸ். ஸோ கீழே இருக்க வேல்யூ a - 2ஓட நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் ஒரே மாதிரி இருக்கனால. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே என்ன இருக்குன்னா a + 6 a - 3 a - 2. ஸோ இதுதான் நமக்கு பேலன்ஸ் இருக்கிற வேல்யூ. ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா a + 6 a - 2 a + 6 a - 2 உடைய ஃபேக்டர் வேல்யூ என்னது இதுதான் அப்படின்னு நமக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம a + 6 a - 2க்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? a - 3 அப்படி எழுதியிருக்கோம். இது ரெண்டுத்துக்கு பதிலாக நம்ம a² + 4a - 12 அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லை அப்படியே கூட விடலாம். ஸோ நம்ம இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஓகேவா? உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் LCM வேல்யூ. ஸோ அடுத்தது நம்ம இதே மாதிரி செகண்டு சம் வந்து போட போகிறோம், செகண்ட் சப்டிவிஷன். ஸோ இதில் x⁴ - 27a³ x, x - 3a the whole square whose GCD value is x - 3a அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே தான் ஃபார்முலா. ஸோ f(x)க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா x⁴ - 27a³ x. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். ஸோ இப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரெண்டு பக்கத்துலேயே இருந்து எக்ஸை காமனாக எடுத்துட்டோம். அப்போ x⁴ ஒரு x போச்சுன்னா x³ மைனஸ் இப்போ 27a³ x வெளியே போயிடுச்சு. ஸோ இப்படி இருக்குது. ஸோ இதை வந்து உள்ளே வந்து a³ - b³ ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இப்போ b³ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா
இப்போது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 27a கியூப் இருக்குதுல்ல, இந்த வேல்யூவை வந்து கம்ப்ளீட்டாக அந்த நம்பர் ஃபுல்லாத்தையுமே நம்ம க்யூபாக கொண்டு வரணும். ஸோ இங்கே எப்படி இருக்குன்னா 27 மட்டும்தான் க்யூப் இருக்குது. ஸோ ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா 27 நம்ம எப்படி எழுதலாம்னா 27 3, அதாவது 3 × 3 × 3 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். 3 3s are 9, 9 3s are 27. ஸோ அப்போ 3 கியூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை 27 எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போது இது எப்படி எழுதலாம்னா 27 3ன்னு எழுதிட்டோம். ஏக்கு ஆல்ரெடி கியூப் இருக்குது, அப்போ ரெண்டுத்துக்குமே கியூப் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ இப்படி தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ இதை நான் டேரெக்டாக இந்த ஸ்டெப்லேயே எழுதுகிறேன். 3a the whole cube. ஸோ இப்போ நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்குது. ஸோ அடுத்தது நம்ம g of x அடுத்தது கண்டுபிடிக்கலாம். x - 3a the whole squareன்னு இருக்குது, அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே x - 3a இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம், அதுக்காக நான் அப்படியே வச்சுருக்கிறேன். இதை வந்து a - b the whole squareலாம் பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ LCM கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா பார்த்தோம்? f of x into g of x by gcd பார்த்தோமா? ஸோ f of x என்னது நமக்கு x cube minus 3a whole cube. ஓகே, ஸோ இது f of x. g of x வந்து x - 3a the whole square. கீழே வந்து x - 3a இருக்குது. ஸோ இது வந்து பவரில் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கே 1 ஒரே வேல்யூ, இங்கே 1 கேன்சல் ஆனால் 1 மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ x cube minus 3a cube, இங்கே x - 3a. சரியா? இப்போ நமக்கு இந்த வேல்யூஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ இப்போது நம்ம இதை என்ன பண்ணலாம்? பிரித்து எழுத போகிறோம். ஸோ x - 3a இந்த வேல்யூவை அப்படியே எழுதிக்கிட்டோம். ஸோ இந்த வேல்யூ a cube minus b cube இருக்கா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் இதை பிரித்தோம் அப்படின்னா a minus b, அடுத்தது a square plus ab plus b square. b squareனா 3a the whole squareன்னு வரும், which is 9a square அப்படின்னு வரும். ஓகேவா? 9a square அப்படின்னு வரும். ஸோ இப்போ இதுதான் இந்த ஃபுல் வேல்யூ. ஸோ இங்கே x - 3a 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் எப்படி எழுதலாம்னா x - 3a whole square x square plus 3ax plus 9a square அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த LCM வேல்யூ. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த செகண்ட் சம். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.